சோஷியல் மீடியானாலே நிறைய பேர் விரும்புகிறாங்க, நிறைய பேர் வெறுக்கிறாங்க, வம்பே வானாண்டான்னு ஒதுங்குறாங்க. நம்ம எப்படி சோஷியல் மீடியாவை பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ரீனு எப்படி சோஷியல் மீடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? இதை லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வம்பே வானாண்டான்னு ஓடுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு எப்படி நமக்கு ஆகாரம் இந்த மொபைல் ஃபோன்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதோ, அந்த மாதிரி சோஷியல் மீடியா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு காரியமாச்சு இன்னைக்கு. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாங்குறது, விற்கிறது, ஏன் பொண்ணு பார்க்குறது, கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி சர்ச்சஸுமே சரி, பாஸ்டர்ஸ்லும் சரி, எல்லாருமே பிலீவர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் டைமில் எஜுகேஷனே சோஷியல் மீடியாவில் தான் நடந்தது. நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கோச்சிங் போகிறதே சோஷியல் மீடியா தான் பார்க்குறாங்க. கல்யாணம் ஆனவங்க புதுசாக சமைக்க தெரியல, எதனாலும் சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால ஆனால் என்னன்னா, எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்றாங்களே, அந்த மாதிரி எனிதிங் டூ மச் பிகம்ஸ் பாய்சனஸ். ஸோ சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், சோஷியல் மீடியாவோட இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கணும், அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் எவ்வளோ இருக்கணும்னு அதை தெரிஞ்சு செஞ்சால் இட் வில் டெஃபினெட்லி பி a வெரி பிக் பூம் அண்ட் a blessing நமக்கு. ஸோ அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சோஷியல் மீடியா புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு அவசியம். சோஷியல் மீடியா வந்து பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லா காரியங்களும் நன்மை தீமை உண்டு, ஓவர் டோஸ் தான் நமக்கு பிரச்சனை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிற நிறைய காரியங்கள், இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினால நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக நிறைய சூசைட்ஸை நம்ம தவிர்க்கிறோம், நிறைய டிப்ரெஷன்ஸை நம்ம மாற்றுறோம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை எவ்வளோ அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி போனாலும் அதே சோஷியல் மீடியாவில் அவங்களை வழி கொண்டு வர நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பல ஆங்கிள் இருக்குது. யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. முதல்ல வந்து நமக்கு டைம் வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் வேணும் ஒன்று. ரெண்டாவது, சரி அப்படியே புரிஞ்சிக்கினாலும் நான் எப்படி இதை கரெக்டாக பயன்படுத்தணும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்ச் நடத்துகிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இப்போ சென்னையில் வந்து திடீர்னு மழை பெய்யுது. அந்த மழை சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறோம். ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல பிராண்டட் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. திடீர்னு போயிட்டு அந்த மழை சீசனில் ஃபுல்லாக ஒரு புது ஐஸ்கிரீம் ஸ்டால் போட்டால் ஓடுமா? ஓடாது. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு ஏரியாவில் போகிறோம், அந்த ஏரியாவில் போய் அந்த ஏரியாவில் ரொம்ப பாமர மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் போய் அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறான், யாராவது வருவாங்களாங்க? வரமாட்டாங்க. ஸோ டைமிங் முக்கியம், பிளேஸ் முக்கியம், இடம் முக்கியம், அதே நேரம் முக்கியம். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் அதே மாதிரி தான். இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது பிளேஸ், இடம் சொல்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற கண்டென்ட் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கலாம், ஆனால் நம்ம கண்டென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர்லி பீப்புளுக்கு வச்சுட்டு, இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் வச்சுருக்கிறவரோட எல்டர்லியான்ட்டு போடுற இடம் அப்படின்னா ராங்கான பிளேஸாக இருந்தால் அது போய் ரீச்சே ஆகாது. அதே மாதிரி டைமிங், இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் எப்போ யார் என்ன எப்போ இருப்பாங்க அப்படின்ற ஒரு டைமிங்லாம் மெட்ரிக்ஸ் கொடுக்கப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நிறைய தப்பு சோஷியல் மீடியானா ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு. திடீர்னு நைட்டு இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் ஏஞ்சி ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ யார் பார்க்க மாட்டாங்க. காலைல ஏஞ்சி அது வந்து ஃபீட்லேயே லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு தேவையான ஒரு 2 பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம இறங்கணும். அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். அது வந்து நம்ம இறங்குறது. நெக்ஸ்ட் ஆக்சுவலி நான் ஒன்று வந்து நம்ம இறங்குற பிளாட்ஃபார்ம் ஒன்று நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் இது, அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ் ஐடென்டிஃபைங் அவர் ஆடியன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைங் த பிளாட்ஃபார்ம். ஸோ தப்பான டைமிங், தப்பான பிளேஸ் இருந்தால் நமக்கு அதுக்கான பிரயோஜனம் இருக்காது. நான் இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஆனால் நான் வந்து சண்டே பிரசங்கம் மாதிரி இங்கே பண்ண முடியாதுல்ல. அப்போ அதுக்கு நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்றது? இப்போது சண்டே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சபைக்கும் அவங்க மக்களுக்கு பேசுகிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியான்னு வந்தபோது நீங்கள் உலகத்துக்கே பேசுகிறீங்க. ஸோ ஆடியன்ஸு டோட்டலாக வேறு. ஒன்று, நீங்கள் சண்டேயில் பேசுகிற மெசேஜ் இதை போட போகிறீங்கன்னா இட் சுட் பி அ காமன் மெசேஜ் விச் இட் கேன் ரீச் எனிபடி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுங்கன்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் தெளிவாக சொல்லிடும் நம்ம எந்த ஊர்லேருந்து நம்மளை அதிகமாக பார்க்குறாங்க, எந்த ஏஜில் பார்க்குறாங்க, இதெல்லாம் தெளிவாக சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை தான் நம்ம போடணும். இப்போ என்கிட்ட வந்து இதெல்லாம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் நான் போடுவேன்னு போட்டால் போகவே போகாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆடியன்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை போடணும். ஸோ ப்ரீ பிளானிங் பண்ணணும். ஆமாம், ரொம்ப பிளான் பண்ணணும். இப்போ ஸ்னிப்பெட் வந்து ஒரு நிமிஷம் தான் போடணும்னு வச்சுங்களேன். நான் பேசும்போதே அந்த 1 மினிட் ஸ்னிப்பெட்டை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி கேமராவை பார்த்து அந்த 1 மினிட் பேசுவேன். ஆனால் நான் பேசுகிற அந்த 1 மினிட் ஸ்னிப்பெட்டை கரெக்டாக அவங்க கட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, சோஷியல் மீடியா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத காரணம், எனக்கு ஒரு பெரிய டீம் இல்லை, எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு நிறைய பேக்ரவுண்ட் வேணுமே, எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம முன்ன நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேர் வேணும், கம்ப்யூட்டர். இன்றைக்கி எல்லாமே வந்து ஃபோனில் வந்துச்சு.
ஒரு ஆப் வச்சுருந்தா நம்ம என்ன வேணால் ஃப்ளையர் பண்ணிடலாம், என்ன வேணால் வீடியோ எடிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஃபோன்லேயே எக்ஸ்ட்ராடினரி கேமரா அண்ட் மைக்ஸ் ஹவ் கம். ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுக்கணும்னா எனக்கு ஒரு டீம் வேணும், ஒரு வீடியோகிராஃபர் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வீடியோ இருந்தால் ஒரு ஃபோன் போதும், எடிட் பண்ணுறதுக்கு நம்மளே போதும். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட பக்காவாக எடிட் பண்ணிடுறாங்க. கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அந்த நம்ம டைமுக்கு கரெக்டாக போட்டோம்னா டெஃபினட்டாக ஆர் வீடியோ இருக்கும். வி டோன்ட் நீட் அ பிக் டீம். சில நேரத்தை நிறைய பேர் பண்ணதுக்கான காரணம், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு அவங்க ஆரம்பிக்கிறதே இல்லை. அதுக்கான டைமை பிளான் பண்ணி அலோகேட் பண்ணி வந்துச்சு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுட்டே இருந்தால் டெஃபினட்டாக லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நிறைய விஷயம் பேசலாம் இன்னும். அடுத்த பதிவில் முக்கியமான விஷயம், சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃபஸ்ட்டு ரீனு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், நான் கேட்குறதும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்கிட்ட கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரில, அங்கே தான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க அடுத்த வீடியோ பாருங்கள்.